Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay, so I know I'm very far away from you. I feel like I'm in Singapore and you're in Malaysia. நான் வெகு தூரத்தில் இருக்கிறதை போல் இருக்கிறது. நீங்கள் சிங்கப்பூரிலும் நான் சிங்கப்பூரும் நீங்கள் மலேசியாவிலும் இருக்கிறதை போல் இருக்கிறது. There's a great gulf between us. நமக்கு முன்பாக ஒரு பெரிய சமுத்திரத்தை போல் இருக்கிறது. But can we just pretend that we're close together? நாம் கிட்ட இருக்கிற போலயாவது நினைத்துக் கொள்வோமாக. If I say hallelujah, you say amen. நான் ஹalleluya என்று சொன்னால் நீங்கள் ஆமென் என்று கூறுங்கள். Now this is just two of us here. இங்க நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். And there are many of you here. அநேகர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். So if I can hear myself, I think I should be able to hear you more than I can hear myself. என்னால் என்னை கேட்க முடியும் என்று சொன்னால் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய சத்தம் என்னிடத்தில் கேட்கும் என்கிறதை. So hallelujah. Hallelujah. Yeah. Maybe it's too early in the morning in Malaysia. மிகவும் அதிகாலையில் இருக்கிறோம் ஆசியாவிலே. But praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's pray. Father, வாருங்கள் ஜெபிப்போம். பிதாவே, thank you for how you do your things. உம்முடைய காரியத்தை நீர் உம்முடைய பிரகாரமாய் செய்வதற்காய் நன்றி. You do your things well. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்கிறீர். Father, we thank you that you know how to move with us. பிதாவே, எங்கள் மத்தியில் எப்படி உலாவ வேண்டும் என்று அறிந்திருக்கிறதற்காய் நன்றி. You are a good shepherd. நீர் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். You know how to direct your people. உம்முடைய ஜனங்களை நடத்துவதற்கும் வல்லவராய் இருக்கிறீர். Father, we bless your name. பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். We come before you as your people. ஆண்டவரே, உம்முக்கு முன்பாக உம்முடைய ஜனமாய் வந்து நிற்கிறோம். We are the sheep of your pasture. நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம் உம்முடைய மந்தையிலே. You know what we need before we ask you. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்று கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீர். And so we say, Lord, ஆனால் ஆண்டவரே, for the sake of your name, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக speak to us in a way that you know we can hear you. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் எங்களுக்கு கேட்கிற பிரகாரமாய் பேசுவீராக. That we can understand. நாங்கள் புரிந்து கொள்வதற்கு in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we step off, beloved, let's do this one thing. நாம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்வோம். There's one thing for me to ask God for you. நாம் தேவனிடத்துல உங்களுக்காக ஒரு காரியத்தை கேட்பது ஒன்று. It's another thing for you to tap in yourself. ஆனா நீங்களே தேவனை தொடுவது இன்னொரு காரியம். He says, ask and you will receive. ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். So I'm going to ask, just raise your right அப்ப இந்த நேரத்தை நாம் கரங்களை உயர்த்துவோம். Imagine that you're putting it into the hands of your Father. உங்களுடைய கரத்தை தேவனுடைய கையில நீங்க வைப்பதாக இப்பொழுது கற்பனை செய்து கொண்டு. So he's right in front of you. அவர் உங்களுக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறார். And you're going to say to him, Lord, நீங்க அவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே, you said that your sheep knows your voice. உம்முடைய ஆடுகள் உம் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னீங்க. I am your sheep. ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆடு. You are my shepherd. நீங்க தான் என்னுடைய மேய்ப்பர். I want to hear you. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். So speak to me in a way that you know I can hear. ஆண்டவரே, நான் கேட்கக்கூடிய அளவுக்கு என்னோடு பேசுங்க. In a way that you know I can understand. நான் புரிந்து கொள்கிற அளவுக்கு என்னிடத்துல பேசுங்க. Lord, speak to me. ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க. Go and just talk to him from பேசுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில பேசுங்க. அவர் நல்லவர். I want to hear you. உன் சத்தத்தை நான் கேட்கணும். Lord, do not be silent. அமைதியா இருக்க வேண்டாம். You know where I am. நான் எங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு You're the only one who knows the way. நீங்கள் மட்டும்தான் வழியில. You are the shepherd. நீங்க தான் நம் மேய்ப்பர். Lord, ஆண்டவரே, I want to hear you. உங்க சத்தத்தை நான் I கேட்கணும். cannot do this without you. ஆண்டவரே, உண்மை இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய Lord, முடியாது. I cannot do this without you. ஆண்டவரே, உங்களால் நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னோடு பேசுங்க. Remove the blockages. இந்த தடைகள் எல்லாத்தையும் The அகற்றுங்க. things that will prevent me from hearing. உங்க சத்தத்தை கேட்க தடை பண்ணுகிற காரியத்தை அகற்றி போடுங்க. As you speak, நீங்க பேச பேச God, I want to agree with you. ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் So இணங்க. God, I pray. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். Every corrupt wisdom, என்னுடைய எல்லா தவறான ஞானங்களும் expose them. அவைகளை அம்பலப்படுத்தும். Lord, தேவனே, the barriers, தடங்களா இருக்கிற remove them. அவைகளை அகற்றி போடுங்க. The yokes that will prevent me from moving. நான் முன்னுக்கு செல்லக்கூடாத என் மேல் இருந்த நுகத்தடிங்களை You came to set the captives free. நீங்கள் அங்கு கட்டுகளை விடுவிக்க முடியா வந்தீங்க. Lord, for the sake of your name, ஆண்டவர், உங்களுடைய நாமத்தின் காரணமாக for what you want to do in my life, என்னோட வாழ்க்கையை நீங்க எதெல்லாம் செய்ய விரும்புறீங்களா, I come and present myself to you. நான் என்னை உங்கள் முன்பாக ஒப்படைக்கிறேன். In Jesus' mighty name. இயேசுவின் வல்ல நாமத்தில. Amen. ஆமென். Praise the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I feel like we don't have a lot of time, so let me just dive in very quickly into something. நமக்கு அதிகமான நேரம் இல்லை, ஆனாலும் ஆகவே சீக்கிரமாக நேராக செல்ல போகிறோம்.
King David, தாவீது ராஜா he is phrased as the man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஒத்த மனிதன் என்று சொல்லப்படுகிறது. If there's anybody who knew intimacy with God, is David. தேவன் நெருக்கமான முறையில் அறிந்த ஒரு மனுஷன் இருப்பார்னா அவர் தாவீது தான். If anybody who knows the heart of God, is David. தேவனுடைய உள்ளத்தை அறிந்த ஒரு மனிதன் இருப்பார் என்றால் அவர் தாவீது தான். If anybody has favor with God, is David. தயவு பெற்ற ஒரு மனிதன் இருப்பார் என்றால் தாவீது தான். Confidence in approaching God, is David. தேவனை அணுகுவதில் மிகவும் உறுதியாக நம்பிக்கை இருந்தவர். And his experience with God will only grow as he gets older. அவர் வயது ஆக ஆக அவர் தேவனோடு இருக்கிற அனுபவம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போனது. There's a scenario in the book of 2 Samuel chapter 21. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. Where David is king. தாவீது அங்க ராஜாவாக இருக்கிறார். He's been on the throne for a long time now. அவர் பல காலங்களாக இப்பொழுது சிங்காசனத்தில் ராஜாவா இருந்தார். And his nation is experiencing a drought. அவருடைய தேசம் ஒரு பெரிய வறட்சிக்குள்ளாக சென்றது. Famine. அங்க பஞ்சம் வந்தது. The economy of the nation is agriculture. அந்த தேசத்தினுடைய வருமானமே அங்கு விவசாயத்துல இருந்தது. So if there's no rain, the crops fail. அங்க மழை இல்லை என்றால் விவசாயம் நடக்காது. And if the crops are failing, the economy is failing. விவசாயம் இல்லாதனால அந்த தேசத்தினுடைய வருமானங்கள் அங்கு மிகவும் பாதிக்கப்பட்டது. As king, he is responsible for the economy. அவர் ராஜாவாக தேசத்தினுடைய வருமானத்தை குறித்து பொக்கிஷத்தை குறித்து அவர் மிக பொறுப்புள்ளவராக இருந்தார். But the problem is not poor planning. அங்க பிரச்சனை அங்க திட்டம் இல்லை என்ற அர்த்தம் இல்ல. The problem is something beyond their control. ஆனால் அவர்களுடைய திறமைக்கு அப்பால் சக்திக்கு அப்பால் ஒரு காரியம் நடக்கிறது. And only God can solve this. இதை தேவன் மட்டும்தான் தீர்வு செய்ய முடியும். But the king ஆனா ராஜா knows God. அவர் தேவனை அறிந்திருந்தார். That is his reputation among the Israelites. இஸ்ரவேல் மத்தியில் இதுதான் தாவீதை குறித்து அவர்கள் அறிந்திருந்தது. So if the king knows God, there should not be a famine in the land. தாவீது தேவன் அறிந்திருந்தவர். ஆகவே தேசத்தில் எப்படி இந்த பஞ்சம் வரலாம்? David should be able to just go and pray and take care of the problem. தாவீது எதை குறித்து ஜெபித்து இந்த பிரச்சனை குறித்து தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். 1 year passes. ஒரு ஆண்டு கடந்து சென்றது. No solution. அதுல எந்த தீர்வும் கிடையாது. 2 year passes. 3 ஆண்டு கடந்து சென்றது. No solution. அங்கு ஒண்ணும் நடக்கல. Do you think he's praying? அவர் ஜெபம் பண்ணினாரா? Come on, do you think David is praying? அவர் ஜெபம் பண்ணினாரா? Do you think the intercessors are praying? அங்க பரிந்து பேசுற ஜெபம் பண்ணி பாருங்க. Do you think they are offering sacrifices? அவங்க பலிகள் செலுத்தி இருப்பார்களா? Do you think they are pleading with God? அவங்க தேவனிடத்துல கெஞ்சி இருப்பார்களா? Now, do you think they are doing the rain dance? நீங்கள் அங்க மலை நடனம் ஆடி இருப்பார்களா? The prophetic actions? அங்க தீர்க்க தரிசன அசைவுகள், the decree and declaration? அவர்கள் அறிக்கையிட்டு பிரகடனம் செய்தார்களா? If I was there, நான் அங்க இருப்பேன் என்றால் I would have exhausted everything that I know about God. தேவனை குறித்து அறிந்த எல்லா காரியத்தையும் நானும் முக்கியமா செஞ்சிருப்பேன். And yet, ஆனாலும் in the famine, by the time you get to year 2, அந்த 2 ஆண்டுகள் நிறைவு அடையும் போது all of the supplies from last year is gone. கடந்த ஆண்டுல இருந்த எல்லா சேர்த்து வைத்ததெல்லாம் முடிஞ்சது. And so now you're in a desperate situation. இப்ப அவர்கள் மிக நெருக்கடியான கட்டத்தில் இருந்தார்கள். You call upon God. அவர்கள் தேவனை அழைத்தார்கள். You pray. அவங்க ஜெபிக்கிறாங்க. Lord, send rain. ஆண்டவரே மழை அனுப்புங்க. Still there's no rain. ஆனாலும் மழை வரல. You go into the 3rd year. 3வது வருஷம் போகும். And now the situation is hopeless. இப்ப 3வது வருஷம் படு மோசமாச்சு. I want you to see David. நீங்க தாவீதை கற்பனை செய்து பாருங்க. At this point, he is desperate. இந்த கட்டத்துல அவர் மிகவும் கண்டிப்பா ஏதோ நடக்கணும்னு விரும்புறார். None of his prayers have worked. அவர் ஜெபித்த எந்த ஜெபமே செயல்படல. Is he doubting God? அவர் தேவன் மேல சந்தேகப்பட்டாரா? He has enough track record to know that God can solve the problem. தேவன் எல்லா பிரச்சனை தீர்க்க வல்லவர் என்று அவர் அறிந்திருக்கிற சரித்திரமே இருக்கிறது. But God is not addressing the issue. ஆனால் இந்த பிரச்சனையை தேவன் எதையும் செய்யாம இருக்கிறார். So what is David to do? ஆகவே தாவீது என்ன செய்யணும்? The Bible says that he went and inquired of the Lord. வேதம் சொல்லுகிறது அவர் தேவனிடத்தில் போய் விசாரித்தார் என்று சொல்லுகிறது. Which means he stopped telling God what to do. தேவனே நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு He stopped telling God how to fix the problem. எப்படி இந்த பிரச்சனை தீர்வு செய்யணும்னு சொல்றதை விட்டுட்டு He no longer commanded God. அவர் தேவனை இதை செய்யுங்கன்னு அவர் கட்டளை இடல. Argued with God. தேவனோட வம்பு பண்ணல. He was no longer disappointed with God. அவர் தேவனை விட்டு சலிச்சு போகல. Now he went and inquired. இப்போ தேவனிடத்துல போய் விசாரிக்கிறார். And I imagine the prayer goes like this. நான் சொல்லுகிறேன் அந்த ஜெபம் இப்படி போயிருக்கலாம். Lord, we have prayed. ஆண்டவரே நாங்க ஜெபம் We have பண்ணியிருக்கிறோம். pleaded.
நாங்க கெஞ்சி We இருக்கிறோம், have sacrificed. நாங்க எல்லா பலிகளும் செலுத்தி And you have இருக்கிறோம், not responded. ஆனா நீங்க எந்த பதிலும் கொடுக்கலையே. We have exhausted all the options that we know. நாங்க செய்ய தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம், But we know for sure that you bring rain. ஆனா எங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமா தெரியும், நீங்கள் தான் மழையை கொண்டு வரவங்க. According to our covenant with you, உங்களோடு நாங்கள் வைத்திருக்கிற உடன்படிக்கையின் you will பிரகாரம் give us rain in its season. நீங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்றதாக மழையை தருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. But Lord, ஆண்டவரே, for 3 years there are no rain. 3 வருஷம் மழையே இல்லையே, What are we missing? நாங்க என்ன செய்யறோம் ஆண்டவர், என்ன தவறு செஞ்சோம் Lord, what are we missing? ஆண்டவரே, நாங்க என்ன தவறிட்டோம்? I imagine this kind of prayer because in the first and second year he would have blamed God, accused God. நான் இப்படியாக கற்பனை செய்கிறேன், நான் முதல் ஆண்டு, 2வது ஆண்டு, 1வது அவர் தேவனை அவர் குற்றப்படுத்தி இருக்கலாம், Begged God. தேவனிடத்துல கெஞ்சி கெஞ்சி கேட்டிருக்கலாம், No solution. ஒரு தீர்வும் இல்ல. So now he humbles himself. ஆக இப்ப தன்னை தாழ்த்தி, God, only you can bring rain. ஆண்டவரே நீங்க மட்டும்தான் மழை கொண்டு வர முடியும், What are we missing? நாங்க என்ன தவறிட்டோம் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். And beloved, அன்பானவர்களே, as a nation, ஒரு தேசமாக, as a tribe, as a people group, தேவ ஜனங்களாக, மக்களாக, ஒரு இனமாக you have prayed, நாம் எல்லாம் ஜெபிச்சு பண்ணி இருக்கிறோம், pleaded, நாம கெஞ்சி இருக்கிறோம், begged. தேவனிடத்துல கேட்டு இருக்கிறோம். You try to guilt trip God. நீங்கள் தேவன் மேலே அவருக்கு குற்ற உணர்வு வரும்படியான ஒரு பாவனையில செய்திருக்கலாம். How is it working for you? எப்படி உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி நடக்கிறது? Are you seeing the God of the Bible that you read about manifest in your land the way you want him to? வேத வசனத்துல நீங்க வாசித்து அறிகிற தேவன் தேசத்துல அவர் அந்த விதமாக வெளிப்படுகிறாரா என்று பாக்குறீங்களா? Are you seeing the power of God that you read about manifesting in your life? வேத வசனத்துல நான் வாசித்து அறிகிற தேவ வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? Are you seeing the might of God manifesting in your churches? உங்க தேவ வல்லமை உங்க சபைகளில் வெளிப்படுவதை நீங்க காண்கிறீர்களா? You prayed. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிருக்கீங்க இல்லையா? You fasted. உபவாசம் பண்ணி இருக்கிறீங்க. Or maybe you didn't fast so much. ஒருவேளை நீங்க அவ்வளவு உபவாசம் பண்ணி இருக்கல. Malaysians don't like fasting. மலேசியர்கள் ரொம்ப உபவாசம் பண்ண மாட்டோம், திண்டவர்களா தான் இருப்பாங்க. Pastor JD told me don't talk to you about fasting. பாஸ்டர் ஜேடி பேசினாரு, அந்த உபவாசம் பத்தி என்கிட்ட பேசுறாதையான்னு. So Pastor JD, I'm not talking to them. பாஸ்டர் ஜேடி, நான் உபவாசம் பத்தி பேசவே மாட்டேங்க. But you have done all that you know how to. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்க. And still you don't find the solution. அப்படி இருந்தும் தீர்வு காண முடியலையே. So it's one of two things. ஆக இதில் ரெண்டுல ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். Either God is true or God is lying. ஒண்ணு தேவன் உண்மையா இருக்கிறா அல்லது பொய் சொல்றவரா இருப்பார். It's either you can trust the word or you throw away the word. தேவனுடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்கலாம், அல்லது நீங்க தூக்கி போட்டுறலாம். But ஆனா you have tried everything else. நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களா? You know the ringing of the bells. அந்த மணி அடிச்ச உடனே, How many of you know what I'm talking about? நான் சொல்றது கண்பாருக்கு தெரியும். Yeah. Did it work? வேலை செஞ்சுதான். My God. You've tried everything else. நீங்க வேற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. And you come back to him because he has a reputation. ஆனா நீங்க அவர்கிட்ட வரீங்க, ஏன்னா அவரை குறித்து உண்மை சொல்லுகிறார். But he's still not answering. ஆனாலும் பைபிள் பதில் சொல்லியே. David humbled himself. தாவீது தன்னை தாழ்த்தினார். Lord, what is the problem? இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? Now when God answered David, தாவீதுக்கு தேவன் பதில் சொல்லும் பொழுது the information was so ridiculous. தேவன் கொடுத்த அந்த பதில் அவர் வினோதமா இருந்தது. God said, it is because of what Saul did to the Gibeonites. சவுல் ராஜா கிபியோனியர்களுக்கு செய்த காரியம்தான் இந்த தேசத்தை பாதிக்குதுன்னு சொன்னார். That is why the showers are withheld. அதனாலதான் மழை அங்க வராதபடி தடை செய்யப்பட்டது என்றார். Now, இப்போ David was given information that he didn't have before. தாவீதுக்கு இப்போ இதுக்கு முன்னால கொடுக்கப்படாத தகவல் இப்பொழுது கொடுக்கப்பட்டது. And the information became the key to solving the problem. அந்த தகவல் தான் அந்த பிரச்சனையை தீர்வுக்கு அங்கு திறவுகோலாக இருந்தது. Now, he could see the skies. அவர் வானத்தை பார்க்கிறார். I imagine rain clouds would come and go. அந்த வானத்தை பார்க்கும்போது மலை மேகங்களா வந்து போக இருக்கலாம். No key to unlock it. ஆனா அதை திறப்பதற்கு வழி இல்லை.
I say to you, beloved, அன்பானவர்களே உங்கள்ட்ட சொல்லுகிறேன், Jesus said to his disciples, ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றார், behold, I give you the keys to the kingdom. இதோ ராஜ்யத்தின் திறவுகோல் உங்க கையில கொடுக்கிறேன். Whatever you bind in earth is bound in heaven. நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அங்க பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். With the keys, இந்த திறவுகோல் பயன்படுத்தி whatever you loose in the earth is loosed in the heavens. நீங்க அங்க வானமண்டலத்துல திறக்கிறீங்களோ அது பரலோகத்துல திறக்கப்படும். With the keys. இந்த கொடுக்கப்படுகிற திறவுகோலை வைத்து. So without the keys, ஆகவே திறக்கக்கூடிய திறவுகோல் இல்ல. you can speak and prophesy and declare all you want. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீங்க இதை சொல்லலாம் அதை சொல்லலாம், நீ சொல்றதெல்லாம் சொல்லி It முடிக்கலாம். does not respond. ஆனா எந்த பதிலும் வராது. The keys are available to you, ஏன்னா இந்த சாவி எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். but you're going to have to decide to go to the key maker and get them. ஆனால் இந்த திறவுகோல் செய்கிறவரிடத்துல நீங்க போய் உங்கள்ட்ட கொடுக்கும்படியாக நீங்க கேட்கணும். Jesus told the disciples, behold, they are there. ஆண்டவர் இயேசு சீடர் சொல்லுகிறார், இதோ இந்த திறவுகோல் இருக்கிறது. And they had to receive them அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். and then apply them. அதுக்கப்புறம் அதை அபியாசப்படுத்தணும். Praise the name of கர்த்தருடைய Jesus. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When David heard what the solution was, தாவீது இதோட தீர்வு என்னதென்று அவர் அறிந்த உடனே he no longer prayed. அவர் இனி ஜெபம் பண்ணல. His prayer was finished. ஜெபம் முடிஞ்சது இப்போ. He no longer needed to plead with God. அது இனி தேவன்கிட்ட கெஞ்சி கேட்க தேவையில்லை. No longer necessary. இதுக்கு அது தேவையே கிடையாது. He understood that God was covenant God. தேவன் உடன்படிக்கையின் தேவன் என்று அவர் நல்லா அறிஞ்சிருந்தார். And as much as Joshua messed up, ஜோஷுவா இந்த காரியத்தை குறித்து அது இது செய்யும் பொழுது the Gibeonites are now covenant partners with Israel. கிபியோனியரோடு இஸ்ரவேல் உடன்படிக்கை செய்யும்படியாக யோசுவா செய்த தவறு அது. They wanted the protection of the Almighty God. தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்று உடன்படிக்கை செஞ்சிட்டாங்க. And so when Saul touched them, அந்த சவுல் அவர்களை தொடும் பொழுது, and Saul touched them seeking to serve God, சவுல் இவர்கள் அழிக்கிறதன் மூலமாக தேவனுக்கு சேவை செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டான். the Bible says he dealt with his zeal for God. அவன் தேவன் மேல் இருந்த வைராக்கியத்தினால் அதை செய்தான்னு பைபிள்ல போட்டிருக்கு. Saul went and touched them. சவுல் அவங்களை தொட்டார். So to destroy them, அவங்களை எல்லாத்தையும் அழிச்சார். கிபியோனியர்களை to அழித்தார். correct the mistake of Joshua. ஜோஷுவா செய்த தவறை சரிப்படுத்தும்படியாக சவுல் இப்படி செய்தார். They in their covenant position with God cried out. ஆனால் அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்த நிலையில தேவனை நோக்கி கதறுகிறார்கள். And God responded. ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தார். Long after Saul is dead. அவன் சவுல் செத்து போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் பதில் கொடுக்கிறார். Beloved, அன்பானவர்களே, David could have prayed for the next 20 years. தாவீது அடுத்து 20 ஆண்டுகள் இதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம். And without the key, ஆனா இந்த திறவுகள் இல்லாம the heavens would have remained shut. பரலோகம் அங்க மூடப்பட்டதாக இருக்கும். This is realities of the kingdom in a land. இதுதான் ஒரு தேசத்துல அந்த தேசத்தின் ராஜ்யத்தினுடைய ஒரு மெய்த்துவமாக காணப்படுகிறது. As children of God, தேவ பிள்ளைகளாக நாம் we have gotten accustomed to telling him what to do. தேவனிடத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியே நான் பழகிட்ட அந்த புத்தி தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. Just listen to your neighbor's prayer, not your own. உங்க பக்கத்துல இருக்கிறாங்களா, அவன் ஜெபம் போது காலையில் செவி கொடுத்து கேளுங்களேன். Listen to how your neighbors pray. உங்க பக்கத்துல இருக்கவங்க மற்றவங்க ஜெபிக்கும் போது காது கொடுத்து கேட்டு பாருங்க. It's advising God, ஆண்டவருக்கு புத்தி சொல்றவங்களா இருப்பாங்க. commanding God, ஆண்டவர்கிட்ட கட்டளையிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. yelling at God for taking too long. ஆண்டவர் இவ்வளவு நேரம் எடுத்து மெதுவா செய்கிறதுனால ஆண்டவர்கிட்ட கத்தி கேட்பாங்க. And when that doesn't work, அந்த எல்லாம் நடக்கலன்னா we do the begging God. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுவான். And God is saying that, is it working? இதெல்லாம் நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. If it's working, then continue. அது நடந்ததுன்னா அதே மாதிரி பிச்சை எடுக்க போங்க. But if it's not working, ஆனா அது நடக்கலன்னா throw them away. அதை தூக்கி போடு. Can we just throw them away? அதை எல்லாத்தையும் தூக்கி போடு. Yeah, see this big hole here? இந்த சந்த You just throw them there. அந்த எல்லாம் தூக்கி அந்த சந்தில போடுங்க எல்லாரும். Yeah, I don't want. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. Useless. Huh? Now, இப்போ somebody's going to have to go down there and pick them out. இப்ப யாராவது அங்க போய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வரணும் இல்லையா? So Pastor JD, Pastor. now. Okay, so just say with me, I need keys. என்று சொல்லுங்க என்னோட, எனக்கு திறவுகோல் வேண்டும். Lord, தேவனே, I know I need keys. எனக்கு திறவுகோல் தேவை என்று எனக்கு தெரியும்.
Come on, talk to him. பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு இந்த Lord, திறவுகோல் தர. ஆண்டவரே I know I need keys. இந்த திறவுகோல் எனக்கு வேண்டும் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். You made the keys available. நீங்கள் இந்த திறவுகோலை எனக்கென்று வைத்திருக்கிறீங்க. Because you know I needed them. ஏன்னா எனக்கு அது தேவை என்பது எனக்கு தெரியும். Lord, ஆண்டவரே I receive the keys. அந்த திறவுகோலை நான் பெற்றுக்கொள்கிறேன். Lord, I receive the keys. ஆண்டவரே இந்த திறவுகோலை Lord, பெற்றுக்கொள்கிறேன். I accept the keys. இந்த சாவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. David understood what to do with the key when he got it. தேவனிடத்தில் இந்த சாவி பெற்றவனுடனே தாவீது என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. So he went over to the Gibeonites. ஆகவே இப்போ அவர் கிபியோனுக்கு போறார். And he knew அவருக்கு in தெரியும் order to get rain, இந்த மழை வரணும்னா they needed to forgive him. அவங்க இவரை மன்னிக்க வேண்டியது அவசியம் என்று அறிந்திருந்தார். They needed to forgive. அவங்க கிபியோனியர்கள் இவரை மன்னிக்கணும். And so he goes to them and offers them money, ஆகவே அவங்க கிட்ட போய் காசு கொடுக்க பார்க்கிறார். land, தேச நிலத்தை கொடுக்கிறார். something. வேற ஏதாவது கொடுக்கலாம். The Gibeonites says, we don't want money. கிபியோனியர் சொல்ல எங்களுக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம்யா. We don't want anything from you. உங்க இடத்துல வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். Except give us some of the descendants of that one which tried to wipe us out. எங்களை முற்றிலும் அழிக்கும்படியாக தாம் தீர்மானம் பண்ணான் அவனுடைய சந்ததி எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க. We are going to kill them. நாங்க அவங்களை கொல்லணும். Then we can talk about forgiveness. அதுக்கப்புறம் நாங்க மன்னிப்பை பத்தி பேசுவோம். Now, did David go back to pray? தாவீது இது குறித்து ஜெபம் பண்ண போனாரா? No. இல்ல. Because he knows அவருக்கு நல்லா தெரியும் God is a just judge. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று. It is those people who are now holding deliverance in their hands. இப்போ இந்த விடுதலையினுடைய திறவுகோல் அந்த ஜனங்கள் மத்தியில தான் இருக்குது. Do you know? உங்களுக்கு தெரியுமா? Unforgiveness. இந்த மன்னிப்பு இல்லாத ஒரு காரியம். My brother did something wicked to me. என்னுடைய சகோதரர் எனக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டார். He offered me frog legs for dinner. அவர் சாப்பிடும்போது எனக்கு தவளையை கொடுத்துட்டார் சாப்பிட. Abomination. அது அருவருப்பானது. Wickedness. அது துன்மார்க்கமான காரியம். And he disguised it as chicken. ஆனா அதை அப்படியே கோழி மாதிரி அதை ஜோடிச்சு கொடுத்தாரு. And waited till I was halfway done. நான் அதெல்லாம் தின்னு பாதி தின்ற முழுகிட்டேன். And then tell me I'm eating frog legs. அப்பதான் சொல்றாங்க நீ தவளை காலை சாப்பிடுறேன். Now all my vomiting is not going to help. இப்போ நான் எவ்வளவுதான் வாந்தி எடுத்தாலும் ஒண்ணும் செய்யறது. Do I still love him? அப்படி இருந்து நான் அவரை நேசிக்கலாமா? இல்லையா? I want fire from heaven to touch him. ஐயோ வானத்துல இருந்து அக்கினி உன்னை தொடணும் அப்படின்னு சொல்லுவேன். I want vengeance. எனக்கு அங்க பழி வாங்கணும். I want revenge. எனக்கு கண்டிப்பா பழி வாங்கணும். But he was loving me. ஆனா அவர் என்னை நேசிக்கிறார். In his own way. அவர் தெரிஞ்ச வழியில அவர் என்னை நேசிக்கிறார். Now I am angry with him. ஆனா அவர் மேல எனக்கு கோபம். I don't want. அதை பத்தி பேசாதே வேண்டாம். And now I go to God. நான் அப்ப தேவனிடத்துல போறேன். And I'm complaining about my brother. ஆண்டவர்கிட்ட போய் சகோதரனை குறித்து நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். What does God say to me? ஆண்டவர் என்ன சொல்றாரு? You have keys. உன்கிட்ட திறவுகோல் இருக்கு. What are the keys? அந்த திறவுகோல் என்ன? Forgive. மன்னி. If you don't turn that key, நீங்க அந்த சாவியை திருப்பலன்னா I am in bondage. நான் என்னையே ஒரு கட்டுக்குள்ளாக வச்சு பூட்டிக்கிட்டேன். My heart is hard. நம்முடைய இருதயம் கடினமாயிட்டது. I become bitter. ஏன் கசப்பு நிறைந்தத மாறிட்டு. Every time I hear his name, அவர் பேரை சொன்னாலே no matter the glory of God that is there, தேவ மகிமை அந்த இடத்துல இருந்தாலும் when I hear his name, அவர் பேரை சொன்னாலே the anointing dries up. இந்த அபிஷேகம் எல்லாம் காஞ்சி போச்சு. And I become angry. நான் மிகவும் கோபப்படுறேன். That is called demonic bondage. அதுதான் அந்த பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகள். Unforgiveness is a deadly weapon in the hands of the enemy. மன்னிப்பில்லாமை இந்த எதிரியுடைய கையில காணப்படுகிற ஒரு பயங்கர ஆயுதமா இருக்கிறது. It opens doors. அது வாசல்களை திறக்கிறது. For several different cousin spirits. மற்ற விதமான ஆவிகள் உள்ளுக்கு வரும்படியாக வழிகளை திறந்து விடுகிறது. Anger, கோபம், resentment, அந்த வெறுப்புகள், bitterness, கசப்புகள். all of these are cousins. இதெல்லாம் அவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க. So you find people who are not willing to forgive. ஆகவே ஒருத்த மன்னிக்க முடியாத நிலையில இருக்கிறாங்கன்னா look in their lives. அவங்க வாழ்க்கையை பாருங்க. These are spirits that are there operating in them. இந்த நாட்டாவைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வேலை செய்யும். That they have allowed it to come because of unforgiveness. இந்த மன்னிப்பு இல்லாததனால அவங்க இந்த ஆவிகள் எல்லாம் செயல்படுறதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. Remember Jesus said, if you don't forgive, ஆண்டவர் இயேசு சொல்றாருல்ல, நீ மன்னிக்கலன்னா he will not forgive. அவர் உங்களை மன்னிக்க மாட்டார்.
I mean, I am so offended with my brother என் சகோதரன் செஞ்சதை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். that I'm going to say, God, ஆண்டவரே, if you do not deal with him, நீங்க அவரை சரிப்படுத்தலைன்னா don't forgive me. I don't want your forgiveness. எனக்கு நீ மன்னிக்க தேவையில்லை, எனக்கு உங்க மன்னிப்பே வேண்டாம். What does that mean? அப்படின்னு என்னது? Yeah, I'm going to hellfire. நான் பாதாளத்துக்கும் போயிடுவேன். Because, I mean, you escape hellfire by being forgiven. நீங்க மன்னிக்கிறது மூலமா பாதாளத்துக்கு போக தேவையில்லை. But the condition for me being forgiven is to forgive. ஆனா நீ மன்னிக்கப்படணும்னா அதனோட திறவுகோல் என்னன்னா நீ மன்னிக்க வேண்டும். But I'm so angry with him. நான் அவ்வளவு கசப்புல இருக்கிறேன். I say to him, I will never forgive you as long as I live. நான் உசுறு இருக்கிற வரைக்கும் அவனை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். What am I doing? நான் என்ன சொல்றேன்? I'm condemning myself. என்னையே நானு ஆக்கணைக்குள்ளாக வச்சுக்கிறேன். And I hate my brother so much that it's okay. என்னுடைய இந்த சகோதரன் அவ்வளவு வெறுக்கிறேன், அது எனக்கு பரவாயில்லன்னு இருக்கு. Now, as pastors, I know you have ministered to people like this in church. பாஸ்டராக நீங்க உங்க சபையில பலருக்கு இந்த மாதிரியான காரியத்தில் ஊழியம் செஞ்சிருப்பீங்க. People who have been hurt so deeply. தங்க வாழ்க்கையில் அதிக காயப்பட்டவங்க இருக்கிறாங்க. They just cannot forgive. அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. Now, let me go a little further. இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. In your families, உங்க குடும்ப சுற்றத்திலே பார்ப்போம். you've been hurt so deeply. மிக ஆழமான காயங்கள் உங்களுக்கு இருக்கு குடும்ப வட்டாரத்துல. That even though you say I forgive, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி இருந்தாலும் there's still something that is there. ஆனா உள்ளுக்கு ஆழத்துல ஏதோ ஒண்ணு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. That every time you remember the offense, you coil back. அவங்கள பத்தி ஞாபகம் வரும்போதெல்லாம் அது பொங்கி எழும்புகிறது. This is the enemy at work. இதுதான் உங்க வாழ்க்கையில எதிரி இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அடையாளம். Now, let me go a little step further. இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமே. Within your culture, உங்களோட கலாச்சாரத்துக்குள்ளாக there are offenses that are there. அங்க பல விதமான காயங்கள் இருக்கிறது. And it's so hard to forgive. அதெல்லாம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். Let me go a little further. இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். Within your nation, உங்க தேசத்துக்குள்ளாக your nation treats you a certain way. உங்க தேசம் உங்களை ஒரு விதமாக நடத்துகிறது. And it's hard to forgive. அந்த அவர்கள் நடத்துகிற அந்த காரியத்தை மன்னிக்கிறது கஷ்டமா இருக்குது. My God. என் தேவனே. Let me talk about my country. என்னோட தேசத்துக்கு குறித்து பேசுவோமே. We are descendants of slaves in America. அமெரிக்காவுல நாங்கள் அடிமையானவர்களுடைய சந்ததிகள் நாங்கள். Taken from Africa and brought over to. ஆப்பிரிக்கால இருந்து அடிமைகளா கொண்டு போகப்பட்டார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க நாங்க. Should we forgive them? நாங்க அவங்களெல்லாம் மன்னிக்கணுமா? I mean, should we forgive them? நாங்க அவங்கள மன்னிக்கணுமா? They have plundered Africa. அவங்க ஆப்பிரிக்காவை அவங்க சுரண்டிட்டாங்க. Taken us from our home. எங்களுடைய தேசத்துல இருந்து எங்களை இங்க கொண்டு வந்துட்டாங்க. Sent us to be slaves for generations. பல நூற்றாண்டுகளாக எங்களை கைதிக்கு அடிமைகளாக How வச்சிருக்காங்க. can we forgive them? நாங்க அவங்களை எப்படியா மன்னிக்க முடியும்? And that creates generational bondages. அது பல தலைமுறைகள் கட்டுக்குள்ளாக அவர்களை வச்சுக்கிடுது. So in America, அமெரிக்காவுல our black people, எங்களுடைய கருப்பர்கள், we are the most divided among the nation. அந்த அமெரிக்கா தேசத்துல நாங்க தான் பல வகையில பிளவுபட்டவர்களாக We're இருக்கிறோம். angry with everybody. நாங்க மத்தவங்களோட இணைஞ்சு போக முடியாது. So the Jews come and they're able to make a name for themselves. யூதர்கள் வந்தாங்க, அவங்க நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேரை உண்டாக்கிட்டாங்க. They trade amongst themselves and do well. அவங்க மத்தியில வியாபார தொழில் ஈடுபட்டு நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. They have communities, exclusive communities, and they do well. அவங்க மத்தியில ஒரு தனித்துவ ஒரு கலாச்சாரம், ஒரு சமுதாயம் இருக்கிறது, நல்ல சிறப்பான ஒரு They சமுதாயம். build massive wealth. அவர்கள் நிறைய செல்வாக்குகள் வெகுமதிகளை உண்டாக்கிட்டாங்க. The Italians come and do the same. இத்தாலியர்கள் அங்க வந்தாங்க, அவங்களும் அப்படித்தான் நல்லா செய்யறது. The Russians come and do the same. ரஷ்யர்கள் அங்க வந்து அவங்களும் செழிப்படைகிறாங்க. The Hispanic people come and do the same. இஸ்பானியர்கள் அங்க வந்து அவங்களும் நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. But within our culture, ஆனா எங்க கலாச்சாரத்துல அப்படி இல்லையே. we hate so much. நாங்க அவ்வளவு வெறுப்புள்ளவங்களா இருக்கிறோம். But we end up hating ourselves. ஆனா எங்கள் மத்தியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். So if my brother has a nice shoe store, எங்க மத்தியில ஒரு சகோதரருக்கு நல்ல சப்பாத்தெல்லாம் விற்கிற கடை இருக்குன்னு வைங்க. selling the same shoes as the Tamil pastor over there. அந்த பக்கம் இருக்க தமிழ் பாஸ்டர் சேர்க்கிற அதே சப்பாத்து எங்க விற்கிற. Me, I hate my brother so என் much. பிரதர் அவ்வளவு நான் வெறுப்பேன். I will not do business with him. நான் இவர்கிட்ட போய் வாங்க மாட்டேன். Because I don't want to see him excel. ஏன்னா அவர் வந்து உயர்ந்து போக எனக்கு விருப்பம் இல்லை. And so I go do business over there. ஆகவே அந்த பக்கம் இருக்கிற பிசினஸ்க்கு நான் At போயிருக்கேன். least give them the money. அவங்களுக்கு இந்த காசு கொடுத்துருவேன். You will not get it. உங்களுக்கு இந்த கிடையாது. கவனிங்க.
Now, I'm talking about my culture. அது என்ன எங்க கலாச்சாரம் எங்க சமுதாயத்தை குறித்து நான் பேசுறேன். And so $1 comes into the black community. ஆகவே இந்த கருப்பர் சமுதாயத்துல வரக்கூடிய பணம் And it spends less than a minute அங்க அந்த பணம் வந்து ஒரு நிமிடத்துக்கு குறைவா தான் அங்க இருக்கும். before it leaves to go back out. அது அந்த பக்கம் போய் அடுத்தவங்க கிட்ட. $1 comes into the Jewish community. யூத சமுதாயத்துல இந்த பணம் வருதுன்னு வைங்க. And they arrest it and tell it you will never leave. அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்க சமுதாயத்தை நீ விட்டு போக மாட்டான்னு இந்த காசை பிடிச்சு வச்சுக்கிறான். What is it that they have that we don't? இவங்களுக்கு இருக்கிறது நமக்கு ஏன் இல்ல? Now, இப்போ think about your community here in Malaysia. மலேசியாவுல உங்க சமுதாயத்தை குறித்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். Where are you? Are you carrying this what do you call it? This sense of for you it may not be unforgiveness. கவனிங்க, ஒருவேளை இது மன்னிக்காத ஒரு நிலையா இருக்காது. You may not look at it like that. நீங்க ஒருவேளை அந்த கோணத்துல பார்க்க மாட்டீங்க. But in America, அமெரிக்காவுல there is a movement among the black population. அந்த கருப்பர்கள் மத்தியில ஒரு கும்பல் இருக்கிறது. To say the white people owe us. இந்த வெள்ளையர்கள் எல்லாம் எங்களுக்கு கடன்பட்டு இருக்காங்க. They owe us. அவங்க எங்களுக்கு கடன்பட்டு இருக்காங்க. Payment for slavery. எங்களை அடிமைத்தனத்தை வச்சிருந்தாங்களா, அதுக்கு பணம் எங்களுக்கு கொடுக்கணும். So they call it reparation. அது அவர்களுக்கு மீண்டுமாக தீர்வு செய்யணும்னு சொல்றாங்க. நீங்க தான் அதை செய்யணும். How much money? எவ்வளவு பணம்? No amount of money is enough. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதியா. You owe us. நீங்க தான் எங்களுக்கு காலம் முழுவதும் எங்களுக்கு கடன்பட்டு இருக்கிறீங்க. Even though I had never been a slave. நான் அடிமையா இல்லனாலும் நான் அடிமையாக வாழல. And ever so often அங்க அதனால என்ன நடக்குது? You find that being promoted over and over again. அவங்க அதை மீண்டுமாக அதையே பெருசுபடுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And what is he doing? அது என்ன செய்யுது தெரியுமா? Provoking my heart to hate. என்னுடைய இருதயத்திலே வெறுக்கும்படியாக தூண்டுதலை உண்டாக்குது. Reminding me of generational hatred. பல தலைமுறைகள் தொடர்ந்து வந்த அந்த வெறுப்பை அது மீண்டுமாக அனலூட்டி எழுப்புது. And beloved, that is the deep-seated bondage. இதுதான் எங்களுக்குள்ளாக ஆழமாக இருக்கிற ஒரு மகா பெரிய கட்டு. Now, do I have a right? Do I have a right? எனக்கு ஒரு உரிமை இருக்கா? They wronged me. அவங்க தான் எனக்கு தீமை They செஞ்சாங்க. wronged me. They need to apologize. அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க தான் தவறு செஞ்சாங்க. And even when they say I'm sorry, அவங்க என்கிட்ட மன்னிங்கன்னு சொன்னாலும் is that good enough? அது போதுமா? No. பத்தாது. No. பத்தாது. Pay me. எனக்கு காசு கொடுறா. California கலிபோர்னியாவில் did a study. கவனிங்க, கலிபோர்னியா And the numbers that they came up with அவங்க எண்ணிக்கையில ஒரு இது காமிக்கிறாங்க. bankrupt the state of California to pay reparations to the black people. கலிபோர்னியாவை முழுதுமா சுரண்டி இவங்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துடணுமா? Are they ever going to pay it? இது நடக்கக்கூடிய காரியமா? Never. நடக்காதியா? They cannot. அது நடக்காது. But we are still saying we are owed. ஆனா நாங்க இன்னும் சொல்றோம், நீங்க தான் எங்க கடன் பண்றீங்க, எல்லாத்த கொடுத்தாகணும்னு. Now think about the Tamil communities in Malaysia. மலேசியால இருக்கிற தமிழ் இந்திய சமுதாயத்துக்கு ஒரு சிந்திச்சு பாருங்களேன். I'm not saying you're carrying the same things that we do. நாங்க சுமக்கிற மாதிரி நீங்க அந்த குப்பையை சுமக்கிறீங்க நான் சொல்ல வரல இப்போ. But have you known rejection here? ஆனா உங்களுக்குள்ளாக அந்த வெறுப்பு தன்மை இருக்கா இல்லையா? Have you known what do you call it? They marginalize you here. எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டாங்க, நாங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்ற புத்தி இருக்கா இல்லையா? Are there national sins against your people here in this land? உங்கள் மத்தியில அல்லது உங்களுக்கு விரோதமாக தேசம் தவறு செய்து இருக்குது அப்படின்னு சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா? அந்த மனம் இருக்கா? Prejudices that you don't understand. அவங்க உங்களை வேறுபடுத்தி பேசுகிறது உங்களுக்கு புரியல. Beloved, அன்பானவர்களே, you have the keys for deliverance. விடுதலைக்கு உங்க கையில ஆண்டவர் சாவியை கொடுக்கிறார். And it's not just a matter of saying me I'm sorry. நான் என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்றதோடு முடியாது. God is a just judge. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. Now this is how the Lord ministered this to me. ஆண்டவர் இப்படித்தான் எனக்கு அவர் காரியத்தை செய்தார். I go and I ask God for judgment. நான் ஆண்டவர்கிட்ட நான் நியாய தீர்ப்பு கேட்டேன். My brother wronged me. என் சகோதரர்கள் எனக்கு தவறு செஞ்சிட்டாங்க. Lord, you saw the wickedness he did to me. ஆண்டவரே, அவன் செஞ்ச எல்லா அக்கிரமத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க. I mean, he gave me defilement to eat. எனக்கு அதாவது கரைப்பட்டது, எனக்கு தீட்டுப்பட்டது எனக்கு சாப்பிட கொடுத்தான். He needs to die. அவன் சாகணும் ஆண்டவர். Lord, he needs to die. அவன் கண்டிப்பா சாகணும். I want him dead. அவன் சாகணும்னு தான் நான் விரும்புறேன். I want his mother dead. அவங்க அம்மா சாகணும். I want his children dead. அவன் பிள்ளைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சாகணும்.
This is how King David prayed, by the way. இதுதான் தாவீது ராஜா செய்தாராம். Man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதான மனிதன். Now, God will come and say to me, forgive him. ஆண்டவர் வந்து சொல்லுவார், அவனை மன்னி. How? ஆண்டவர் எப்படி ஆண்டவரே? எப்படி? And then he would say to me, அப்ப அவன் சொல்லுவாரு, do you want me to judge you? உன்னை நான் நியாயம் தீர்க்கணுமா? And all of a sudden, திடீர்னு I begin to look at my own issues. நான் என்னுடைய சொந்த பிரச்சனையை பார்க்கிறேன். When I see myself on my own, என்னுடைய சொந்த நிலைமையை நான் பார்க்கும்போது, okay, சரி சரி ஆண்டவரே, okay, சரி ஆண்டவரே, சரி, I'm willing to forgive. நான் அவனை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, but I don't like him. ஆனா அவனை எனக்கு பிடிக்காத ஆண்டவரே, I don't want to have anything to do with him. அவன் கூட எனக்கு ஒண்ணுமே இருக்க கூடாது. I forgive. அவனை மன்னிக்கிறேன், அவனுக்கு எனக்கு ஒண்ணு இருக்காது. Is that forgiveness? அதுதான் மன்னிக்கிறதா? I am still bound. நான் இன்னும் உள்ளுக்கு கட்டப்பட்டிருக்கிறேன். ஐயா, Jesus said, இயேசு சொல்றாரு, forgive with all of your heart. உன் முழு மனதோடு மன்னின்றாரு. So here's a key. ஆகவே இங்க கவனிக்குதான் சாவி. What do you do with those who despitefully use you? உங்களை அவதூறா பயன்படுத்துகிறவர்களை என்ன செய்வீங்க? What do you do with those who do all manner of evil against you? உங்களுக்கு விரோதமா எல்லா விதமான தீமையும் உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களே, அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும்? You get bitter and angry and அவங்க மேல கோபப்பட்டு கசப்புப்பட்டு அவங்க மேல வெறுப்படைஞ்சு and ask God for deliverance. ஆண்டவர்கிட்ட தான், ஆண்டவரே இதெல்லாம் மன்னிங்க, என்ன விடுதலை செய்யுங்கன்னு சொல்றதா? I know, Lord. எனக்கு தெரியும் ஆண்டவரே. But Jesus said, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, pray for them. அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. He said, bless them. அவங்கள ஆசீர்வதி என்றார். How? எப்படி ஆசீர்வதிக்கிறது? I'm going to come back to this in just a second. We need to begin to wrap this up. இதுக்கு கொஞ்சம் நான் திருப்பி வருவோம். ஆனா இன்னொரு காரியத்தை நான் கவனிக்கிறேன். Beloved, அன்பானவர்களே, we were brought to America for a reason. நாங்க எங்களை ஆப்பிரிக்காவுக்கு ஒரு காரணத்துக்காக கொண்டு போனாங்க. I don't know how. எப்படின்னு எனக்கு தெரியாது. But I go back to the Bible and I saw in the book of Psalms chapter 105. ஆனா சங்கீதம் போனா சங்கீதம் 105ல பார்த்தா God sent Joseph to Egypt. ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார். God determined he wanted Joseph in Egypt. ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார் யோசேப்பை எகிப்துக்கு போகணும்னு. How? எப்படி யோசேப்பு போனார்? The God Almighty எப்படி சர்வவல்ல தேவன் sent Joseph to Egypt. யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினாரு? How? எப்படிங்க? No. How? எப்படி வெத்தலை வச்சு அனுப்பினாரு? For real, how? எப்படி அனுப்பினாரு? In chains. அவனை கட்டுகளோடு, with the hatred of his brothers. அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் வெறுப்படைந்து அவனை விட்டு போட்டாங்க. Deep hurt from his family. அவன் குடும்பத்தின் மேல பயங்கர காயம் இருக்கிற உள்காயம். God sent him to Egypt. அந்த காயம், அந்த வெறுப்போடு அந்த கசப்போடு அங்க அனுப்புறாரு. I mean, many years later, Joseph is saying, God sent me here. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பு சொல்றார், தேவன் தான் என்னை இங்க அனுப்பினாரு. How? எப்படி? I mean, come on. எப்படிங்க? அது எப்படி நடந்தது? God, you know there are planes, you know. ஆண்டவரே, அவங்க எல்லாம் விளையாடுறாங்க. Chariots. ஆண்டவரே, அங்க ரதங்கள், Chariots, you know. ரதங்கள் வருகிறது. Donkey. I can ride a donkey. அங்க கழுதையில போனோம். But he went down there in fetters of iron. ஆனா ரதத்துல போல கழுதையில போல கட்டப்பட்டவனாக இழுத்து போனார். The Bible says, while he was there, God tested him. அவன் அங்க இருக்கும் பொழுது தேவன் அவனை சோதித்தார் என்று. My God. தேவன், I see this man crying. அவன் இந்த மனிதன் தேவனை நோக்கி அழுகிறதை I see him pleading with God. அவன் தேவனிடத்துல கெஞ்சுவதை நான் பார்க்கிறேன். Submit. ஒப்புக்கொடு, அடங்கியிரு. This is my will for you. இதுதான் உன்னை குறித்து என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். Until he understood the purpose of God. தேவனுடைய முக்கிய நோக்கங்கள், தீர்மானங்கள் அறிந்த உடனே. So let me ask, நான் சொல்றேன், why is the Tamil community in Malaysia? இப்ப கேளுங்களேன், ஏன் இந்திய சமுதாயம் இந்த மலேசியாவுல இருக்கிறது? Forget about how you came here. நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க, எப்படி வந்து வந்தீங்க, அத பத்தி எல்லாம் விட்டுருங்க. I've showed you that that's not important. இது முக்கியம் இல்ல, எப்படி வந்து சேர்ந்தீங்கன்னு. The question is, why are you here?
எதுக்கு இந்த தேசத்துல இருக்கிறோம், அது நோக்கம் என்ன? What is God's purpose for you in Malaysia? மலேசியாவுல தேவனுடைய தீர்மானம் உங்களை குறித்து நோக்கம் என்ன? Have you ever sat in church and said, God, give me understanding? நீங்க ஒரு சபையில இருந்த, ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிவு ஞானத்தை தாருங்க, Why are we here? நாங்க ஏங்க இருக்கிறோம் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே, கேட்டீங்களா? I love coconut water. எனக்கு தேங்காய் இளநீ தண்ணின்னா ரொம்ப ஆசை. I love coconut water. எனக்கு நல்ல இளநீ தண்ணி ரொம்ப பிடிக்கும். I was in Bangalore not too long ago. நான் பெங்களூர்ல சமீபத்துல இருந்தேன். And the coconuts there are just there. அந்த தேங்காய் பார்த்தா அது அங்கே மரங்களும் அங்கேயே too much. நிறைய இருக்குது. I went to the fruit markets. நாங்க அந்த பசார் பக்கம் போறோம். Too much fruits. நிறைய பழங்கள். I mean, I see a land that is blessed. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை நான் பார்க்கிறேன். So why are you here? இப்ப நான் கேக்குறேன், ஏன் அவ்வளவு தேசத்தை விட்டு எங்க இருக்கிறீங்க? India is too hot. இந்தியாவுக்கு ரொம்ப வெப்பமா இருக்கு. Have you felt the weather outside? நீ வெளியில இருக்கிற வெப்பத்தை நீ பாத்தீங்களா? Why are you here? எதுக்கு இங்க மலேசியால இருக்கிறீங்க? You leave and you go back to India. நீ விட்டுட்டு இந்தியாவுக்கு போறேன்னு வைங்க. And you feel so uncomfortable. அங்க இந்தியாவுக்கு போனா அங்க இருக்கவே பிடிக்கல. You're so out of place. நீங்க பார்த்தா அதுல நீங்க ஒத்து that you come right back to Malaysia. நீங்க மலேசியாக்கு எப்படியாவது தப்பிச்சு பொழைச்சுன்னு ஓடியாந்துறீங்க. Why did God send you here? நான் கேக்குறேன், ஏன் தேவன் உங்களை மலேசியால வச்சிருக்கிறார்? I'm talking to you as a people. உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஒரு சமுதாயமா கேக்குறேன். When you pray for the keys to understand God's purpose, தேவனுடைய தீர்மானத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை நீங்க கேட்கும்போது, beloved, you're going to need to understand this. அன்பானவர்களே, நீங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். In order for you to fulfill God's purposes for your life, உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தின் தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா, you're going to need this key as a community. உங்களுக்கு ஒரு சமுதாயமாக இந்த திறவுகோல் அவசியம். And then when you have the key, இந்த திறவுகோலை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே you're going to be like King David. நீங்கள் தாவீது ராஜாவை போல செய்யணும். Apply wisdom. நீங்க ஞானத்தை செயல்படுத்தணும். Embrace it. அதை நீங்கள் அரவணைக்கணும். Then you will begin to see God at work. அப்புறம் தேவன் அங்க செயல்படுவதை நீங்க பாப்பீங்க. You will see the beauty of his work. அவருடைய செயலினுடைய நல்ல அழகை நீங்க பாப்பீங்க. You will see the majesty of God's plans for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகத்துவமான திட்டத்தை நீங்க பாப்பீங்க. Until that time, அது வரைக்கும் we will live asking for reparation, நான் இதுக்கு பலிக்கு பலி எங்களுக்கு தீர்வு வேணும்னு கேட்க மாட்டோம். which we will never get. நாம் ஒருபோதும் நமக்கு தீர்வு கிடைக்காது. Let me close with this. இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். David went to the people, gave them the sons of Saul. தாவீது போய் அந்த ஜனங்கள்ட்ட அந்த சவுலுடைய மகன்களை பிடிச்சு கொடுக்கிறார். They killed them. அவங்கள தூக்கி போட்டாங்க. And when those boys had died, அந்த சவுலுடைய பையன்கள் எல்லாம் செத்து போன பிறகு they did some burial and stuff. அவங்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்றாங்க. The Bible says, and then God heard prayers on behalf of the land. அதுக்கப்புறம் தான் வேதவசனம் சொல்லுகிறது, தேசத்துக்காக செய்யப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்டார், செவி கொடுத்தார் என்று. Then he heard. அவர் அதன் பின்பு ஜெபித்ததை கேட்டார் என்று. Have you read 2 Chronicles 7:14? 2 நாளாகம 7:14 நீங்க வாசிச்சிருக்கீங்களா? He said, அவர் சொல்றார், when you do these things, நீங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது, then I will hear from heaven. அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு செவி கொடுப்பேன். So until you're willing to address them, ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் சரிப்படுத்துற வரைக்கும் you're just going to continue to cry. உங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து போயிடும். Beloved, அன்பானவர்களே, this is the God that I've come to discover. இந்த தேவனை தான் நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். And many times I don't like it. அநேக நேரம் எனக்கு பிடிக்கல. Because he's different from the God that I wanted. நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கணும்ன்றதை விட அவர் மாறுபட்டவரா இருக்கிறார். He's different from the God that I was told he was. அவர் இப்படிப்பட்ட தேவன் எனக்கு எப்படி எல்லாம் சொல்லப்பட்டதோ அதை விட வித்தியாசமா இருக்கிறார். But the more I come to embrace him, ஆனால் அவரை நான் தொடர்ந்து கிட்ட நெருங்கி அரவணைக்க the more I am amazed at him. அவரை குறித்து நான் மிகவும் வியப்படைகிறேன். His plans are good. அவருடைய திட்டமெல்லாம் நல்ல His திட்டம். plans for Tamil is
good. அவர் இந்தியர்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள். When he sent you to Malaysia, he knew what he was doing. அவர் உங்களை மலேசியாவுக்கு அனுப்பும்போது அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார். He did not send you here by accident. அவர் உங்களை தற்செயலா அந்த இடத்துக்கு அனுப்பல. It was not in vain that you're here. நீங்க இங்க இருக்க சும்மா உங்களுக்கு அனுப்பல. God does not do coincidence. ஆண்டவர் தற்செயலா எதையுமே செய்ய மாட்டார். He's a master planner. அவர் நல்ல திட்டங்கள் போட்டு செயல்படுத்துகிறார். And so I'm saying to you, beloved, அது உங்கள்ட்ட அன்பானவர்களே சொல்றேன். it is time that we rise up. நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எழும்பணும். Embrace the keys. தேவன் கொடுக்கிற அந்த திறவுகோலை பிடித்துக் கொள்ளணும். Pray for those who have. Jesus said, those who do all manner of evil against you. உங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா விதமான தீமைகளை செய்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for them. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Bless them. அவங்களை ஆசீர்வதிங்க. My God. And so the prayer is like this. ஆக இந்த ஜெபம் பிடிப்போம். In the beginning, your heart, முதலாவது உங்களுடைய இருதயம், your heart and your head உங்களோட புத்தியும் உங்களோட மனசும் will not agree. ஒருபோதும் ஒத்து போகாது. In your head, you know you need to forgive. உங்களுடைய புத்தியில உங்களுக்கு தெரியும் நீங்க மன்னிக்கணும்னு. But your heart is too hurt. உங்களுடைய மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. So your heart will not forgive. அவங்க மனசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது. Your mouth will declare. ஆனா உங்க வாய் அப்படியே கொப்பளிக்கும் மன்னின்னு. But Jesus said forgive with all of your heart. ஆனா ஆண்டவர் சொல்றார் முழு மனசோடு நீ மன்னிக்கணும். Not just with your mouth. வாயினால அல்ல. And so you're going to have to battle for this. ஆகவே இதுதான் உங்கள் முதல் போராட்டம். You're going to have to pray. நீங்க ஜெபிக்கணும். And you're going to have to release. நீங்கள் இதுல விடுதலை செய்யணும். All of the wounds. உங்களுக்குள்ளாக இருக்கிற அத்தனை உள்காயங்களை. All of the hurt. எல்லா விதமான மனவேதனை. All of the prejudices. நீங்கள் வைத்திருந்த அந்த வேறுபாடுகள் எல்லாம். You're going to have to throw them at the altar. நீங்க அத எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்துக்கு முன்பு கொண்டு வரணும். And then you're going to bless them. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. You're going to bless them. Speak blessings over them. நீங்கள் அவங்க மேல ஆசீர்வாதத்தை அறிக்கையிட்டு நீங்க செய்யணும். Even if they do not agree that you're part of Malaysia's destiny. நீங்கள் மலேசியாவோட இலக்கோடு சம்பந்தப்பட்டதாக அவங்க ஏற்றுக்கொள்ளன்னு நீங்க நம்புறீங்களா? It's irrelevant before God. அது தேவையில்லை. தேவனுக்கு முன்பு அது பெரிய காரியம் அல்ல. He was the one who brought you here. அவர்தான் உங்களை கொண்டு வந்தார். And so it's God, we did not choose that. ஆண்டவரே நாங்கள் அதை தேர்ந்தெடுக்கல. But you did. ஆனா நீங்க தான் அதை தேர்ந்தெடுத்தீங்க. When you sent us here, you did not make a mistake. ஆண்டவரே எங்களை இந்த தேசத்துக்கு அனுப்பும்போது நீங்க ஒருபோதும் எந்த தவறும் You செய்யல. knew what you were doing. ஆண்டவரே நாங்கள் என்ன நீங்க செய்கிறது என்னன்னு உங்களுக்கு தான் We தெரியும். stand to say that your plans are good. உங்க திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Your plans for me, they are good. எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள் Your ஆண்டவரே. plans for my family, they are good. என்னோட குடும்பத்துக்காக நீ வைத்திருக்கிற திட்டம் நல்ல திட்டம். Your plans for my community, they are good. எங்க சமுதாயத்துக்காக நீ வைத்திருக்கிற திட்டம் நல்ல திட்டம். My God, have you ever read in heaven? Have you ever read this? நீங்க இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? John யோவான் saw of every nation அவன் தேசத்தின் உலகத்தின் பல தேசங்களை பார்க்கிறான். and people ஜனங்களையும் தேசங்களையும் பார்க்கிறான். and tribes அங்க கோத்திரங்களை பார்க்கிறான். and tongues, அங்க இருக்கிற பாஷைகளை பார்க்கிறான். which means அப்படின்றான் that there are Tamil people there in heaven. அந்த பரலோகத்துல இந்திய ஜனங்கள் And இருக்கிறாங்க. there are Tamil people. அங்க இருக்கிற இந்தியர்கள் இருக்கிறாங்க. They don't change into something else. அவங்க வேறு விதத்துல இது மாறி போகல. And that's the beauty about God's plan. நம்முடைய தேவனுடைய திட்டத்தினுடைய மகத்துவம் அதுதான். You have a unique key for the destiny of Malaysia. மலேசியாவுடைய இலக்கத்தை குறித்து தீர்மானம் பண்ணக்கூடிய விசேஷமான திறவுகோல் நீங்களாக இருக்கிறீங்க. Now, unless you're willing to embrace that key நீங்கள் இந்த திறவுகோலை அரவணைக்காவிட்டால் and turn it, அதை நீங்க சரியான முறையில I திருப்பாவிட்டால் say to you, Malaysia will not rise to its destiny. மலேசியா அதனுடைய இலக்கை அடைய முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். So as much as they may talk like that about you, ஆக உங்களுக்கு குறித்து என்னதான் அவங்க பேசினாலும் they cannot go far without you. அவங்க உங்களை இல்லாம அவங்க முன்னுக்கு போக முடியாதுங்க. Neither can you go without them. அல்லது அவங்க இல்லாம நீங்களும் முன்னுக்கு போக முடியாது. That is how God has designed it. தேவன் இப்படிதான் அவர் செய்கிறார். Now I'm saying things that you cannot say. நான் அதாவது நீங்க சொல்ல முடியாத நான் சொல்றேன். I know, praise the Lord. எனக்கு தெரியும். You don't have to invite me back, it's okay. என்னை திருப்பி நீங்க அழைக்க தேவையில்லை. I love my job. நான் செய்யற வேலையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. I get to say the hard things. நான் கடினமான சில காரியத்தை சொல்லி விடுவேன். But it is the keys to your deliverance. ஆனா உங்க விடுதலைக்கு இதுதான் திறவுகோல். It is the keys to your purpose. உங்களுடைய எதிர்கால நோக்கங்களுக்கு திட்டங்களுக்கு தான் திறவுகோல். So now you want to know why the rains have been withheld in your churches. உங்க சபைகளிலே ஏன் மழை அங்க வராதபடிக்கு தடங்கல் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? God is saying forgive. ஆண்டவர் சொல்றார் மன்னி.
You want to know why the power is not showing up the way it should. தேவனோட வல்லமை வெளிப்பட வேண்டிய அளவுக்கு வெளிப்படலையே, காரணம் என்ன? You want to know why as a community you haven't reached the heights that you thought you should. ஒரு சமுதாயம் அவர்கள் உச்சத்தை அடைய வேண்டிய நிலையை அடையாமல் இருக்கிறார்கள், காரணம் என்ன? The key is in your hands. அந்த திறவுகோல் உங்க கையில இருக்கு. And I would say to you, beloved, நான் உங்களுக்கு அன்பானவர்களே சொல்றேன், reach for it, நீங்கள் அதை எட்டி பிடியுங்கள், and turn it. அதை திருப்புங்கள். Praise the Lord. Let's just stand for a minute. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Just grab the hands of the person next to you. உங்க பக்கத்துல இருக்க ஒருத்தரோட கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. And we're going to pray just for a moment. நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். And we're going to ask God, நம் தேவனிடத்தில் give them understanding. ஆண்டவரே, எங்களுக்கு புரிந்துணர்வை தாரும், தெளிவை தாரும். We want to know purpose. ஆண்டவரே, உங்க நோக்கம் தீர்மானங்களை அறிய விரும்புறோம். Unless you give us understanding, we don't know. இதை குறித்து எங்களுக்கு புரிந்துணர்வு நீங்க கொடுக்கலன்னா எங்களுக்கு Just தெரியாது. simple prayer like this. Lord, ask him for understanding. ஒரு எளிமையான ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவை தாருங்க, In the புரிந்து name of கொள்ளக்கூடிய Jesus. Let's pray, Lord. ஆண்டவரே, In the name of Jesus, go and lift your voice and just pray. ஊத்தி சொல்லுங்கள். ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவை தாருங்கள், புரிந்துணர்வை தாருங்க. Go on, dig in. Lord, give them understanding. ஆண்டவரே, இவர்களுக்கு If ஞானத்தை you don't give understanding, we're stuck. ஆண்டவரே, இந்த புரிந்துணர்வு தரலனா Without this, we walk as those that are blind. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து குருடராக இருப்போம். We continue to go around and around and around in circle and cannot find the way. நாங்க ஒருபோதுமே சுத்தல்லே போயிட்டு இருப்போம். ஆண்டவரே, வழி தெரியாம But you are the commander. ஆனா நீங்க தான் எங்களுக்கு, You know all things. நீங்கள் தான் எல்லாம் The தெரிஞ்சிருக்கீங்க. wisdom is with you. ஆண்டவரே, ஞானம் உங்களிடத்துல தான் இருக்கு. You told us that we can come and ask of this. நான் உங்களிடத்துல வந்து கேட்க முடியும்னு நீங்க சொன்னீங்க. Lord, I saw when you visited the disciples ஆண்டவரே, சீடர்களை சந்தித்த பொழுது நான் and you பார்த்தேன். opened their understanding to the scriptures. அவருடைய கண்களை திறந்தீர்கள் வசனத்தை அறியும்படியாக. Even though they were miracle workers, அவர்கள் அற்புதங்களை செய்தவர்களாக they இருந்தார்கள். had no understanding. அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படல. But when you opened their eyes, ஆனா அவருடைய கண்களை நீங்க திறந்த they போது could see purpose. அவங்க தீர்மானத்தை They அறிந்தார்கள். understood why you chose them. அவர்களை எதற்கு நீங்க தேர்ந்தெடுத்த They understood why you anointed them. ஏன் அவர்கள் அபிஷேகம் செஞ்சு அந்த புரிய கொண்டார்கள். And then they gave themselves to the work. அவர்கள் உங்களுடைய வேலைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். Normal people. ஆண்டவரே, Normal people. என்னுடைய ஜனங்களை You used them to change the entire planet. அந்த தேசத்தை உலகத்தை மாற்றுவதாக வைத்தீர்கள். Lord, we are normal people. ஆண்டவரே, நாங்க சாதாரண மனிதர்கள். But you chose us. ஆனா நீங்க எங்களை And so தேர்ந்தெடுத்தீர்கள். we cannot walk with blindness. ஆங்கே நாங்க குருட்டுத்தனமா செய்ய முடியாது. Open our eyes to see, O எங்கள் Lord. கண்களை பார்க்கும்படி செய்யுங்க. Give us understanding. எங்களுக்கு புரிந்துணர்வை We want தாருங்கள். to move past ignorance ஆண்டவரே, இந்த அறியாமையிலிருந்து and நாங்கள் to வெளியே வரணும். embrace what you are doing in our day. எங்களுடைய நாட்களில் நீங்க செய்கிறது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். Lord, ஆண்டவரே, we want to serve your purposes in our day. எங்களுடைய நாட்களில் உங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் செய்து முடிக்கணும். Lord, ஆண்டவரே, we want to agree with what you are doing. நீங்க செய்கிற காரியத்தோட நாங்கள் ஒப்புதல் செய்யணும். Lord, ஆண்டவரே, we want to align with your plans for us. நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் Oh செய்யணும். Lord, ஆண்டவரே, for the sake of your name, உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக open our eyes, O எங்கள் Lord. கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, Remove the veils from our ஆண்டவரே, எங்கள் கண்களை heads. மூடி இருக்கிற அந்த முக்காட்டை அகற்றி போடும். Father, பிதாவே, you know where we have been stuck as a people. நாங்கள் ஒரு மக்களாக இங்கே நிலையில மாட்டிக்கொண்டோம். Father, பிதாவே, we reach out to you, our God. உங்களிடத்தில் தான் வருகிறோம் எங்கள் தேவனே. You are our God. நீங்க தான் எங்க தேவன். You are our God. நீங்க தான் எங்கள் தேவன். We know that you're a good God. நீங்க நல்ல தேவனா So, இருந்திருக்கிறோம். oh God, என் தேவனே, for the sake of your name, உம்முடைய நாமத்து நிமித்தமாக for the sake of what you want to do with us, நீங்கள் எங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நீங்க தீர்மானித்திருக்கிறீங்களோ, for the sake of your plan for this nation, இந்த தேசத்துக்காக நீங்க வைத்திருக்கிற திட்டத்தின் காரணமாக we give ourselves to you, O Lord. ஆண்டவரே, எங்களை உமக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிறோம். எங்க கண்களை திறந்தருளும். Lord, open our எங்களோட eyes. கண்களை We திறந்தருளும். want to live for purpose. நாங்க நேரம் உங்க நோக்கத்துக்காக நாங்க வாழ We want to விரும்புகிறோம். live as a people that are connected with you. உம்மோடு கூட இணைந்தவர்களாக வாழ விரும்புகிறோம். My Lord, ஆண்டவரே, we don't want to live wasting our days. எங்களுடைய நாட்களை நாங்கள் வீணாக கழிக்க விரும்பல. My Lord, என் தேவனே, for the sake
of your name, உங்களுடைய நாமத்தின் நிமித்தமாக, for the sake of your plans, O Lord, உங்களுடைய திட்டங்களுக்கு ஏற்றதாக, for the sake of what you have longed to do. ஆண்டவரே நீங்க செய்ய விரும்புகிற அந்த காரியத்துக்காக எங்களை உமக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிறோம். Remove blindness, எங்களை மத்தியிலிருந்து இந்த கூட்டத்தார் remove ignorance. எங்களுடைய அறியாமை அகற்ற ஆண்டவரே, That only you can do this. நீ மட்டும் இதை செய்ய முடியும். If we could do this ourselves, we would have done it. ஆண்டவரே எங்க முன்பா நாங்களா செய்ய முடியும், செஞ்சிருப்பானா முடியாது. God, if we could do it, we would have done it ourselves. ஆண்டவரே நாங்கள் சுயமாக செய்ய முடியுதா, நாங்கள் செய்திருப்பானா முடியல But we ஆண்டவரே. call to you our Father. ஆனால் நீங்க தான் எங்க அப்பா, It is you who opened the eyes of the blind. நீங்க தான் குருடர்கள கண்களை திறக்கிறவங்க. God, we petition you. ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் வருகிறோம். We petition you as your children, உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடத்துல கேட்கிறோம். as the tools in your hands, உம்முடைய கையில இருக்கிற ஆயுதங்களாக for the sake of your name, O Lord. உம்முடைய நாமத்து நிமித்தமா செய்யுங்கள் ஆண்டவரே. Deliver us, your people. எங்களுடைய ஜனங்களாக எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. Deliver us, O Lord, எங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. from the bitterness, ஆண்டவரே இந்த கசப்புல from இருந்து, the anger, இந்த கோபத்திலிருந்து விடுதலை from செய்யுங்க. the woundedness, எங்களுக்குள்ளாக காயத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. from the rejections, எங்கள் வெறுக்கப்பட்ட தன்மையிலிருந்து விடுதலை செய்யுங்க. from the hopelessness. நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க. Father, you know what we have carried. ஆண்டவரே நாங்கள் கேட்கிற You காரியம், are our deliverer. நீங்க தான் எங்களை விடுதலை செய்கிறவர். You said that you have given us keys. நீர் எங்களுக்கு திறவுகோல் தந்திருக்கிறீங்க சொன்னீங்க. Father, we want to use them பிதாவே அதை நாங்கள் பயன்படுத்த so விரும்புகிறோம். that we can walk out of the captivities. ஆண்டவரே இந்த கட்டுகளில் நாங்கள் விடுதலை செய்ய We can விரும்புகிறோம். enjoy the fullness of life you came to give நீர் us. எங்களுக்கு கொடுத்த இந்த பரிபூர்ண ஜீவனை நாங்கள் அனுபவிக்கணும். Father, பிதாவே for the sake of your great name, உம்முடைய மகத்துவ நாமத்தின் நிமித்தமாக, for the sake of your name, உம்முடைய நாமத்தின் காரணமாக we come and we call upon you. உம்முடைய அழைக்கிற உம்முடைய நாமத்தை We pray not because we are worthy. நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்னால ஜெபிக்கல. We pray as your children. உம்முடைய பிள்ளைகளாக You ஜெபிக்கிறோம். are our Father. நீங்க தான் எங்களோட அப்பா. And you promised this. எங்களுக்கு நீங்க வாக்கு We கொடுத்திருக்கிறீங்க. come to ask for what you have promised. ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்ததை நாங்க கேட்க வந்திருக்கிறோம். Lay hold of it, O Lord. அதை நாங்க பிடித்துக் கொள்ள வருகிறோம். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினால. Praise the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு Praise the ஸ்தோத்திரம். Lord. ஆண்டவருக்கு மகிமை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now as you are clapping, just clap to him. கரங்களை நல்லா அவருக்கு தட்டுங்க. As you are clapping, tell him you are a good God. அவர் நீர் நல்ல தேவனோடு Tell him you சொல்லுங்க. are a good God. நீங்க நல்ல தேவன் ஆண்டவரே. Tell him you are faithful God. நீங்க உத்தமமுள்ள தேவனோடு Tell சொல்லுங்க. him you are wonderful. நீங்க அருமையான கர்த்தர் Just சொல்லுங்க. celebrate him உம்மை நாங்க கொண்டாடுகிறோம். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Glory be to the Lamb. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்றென்றுமா அவருக்கே மகிமை உண்டாவதாக. Bless the name of Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.